யோசேப்பு போத்திபாரின் வீட்டிலே ஒரு அடிமை வேலைக்காரனாக இருந்தார். ஞாபகம் இருக்கிறதா? போத்திபாரின் வீட்டிலே நன்றாக உயர்த்தப்பட்டார். போத்திபாரின் மனைவி யோசேப்போடு தகாத உறவிலே ஈடுபட முயற்சி செய்யும் பொழுது, யோசேப்பு ஒரு நல்ல மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன். அவர் முடியாது என்று அவர் ஓடும் பொழுது மேலங்கி அவள் கையில் அகப்படுகிறது. அவள் சூட்சுமம் செய்து பொய் குற்றச்சாட்டை இவன் மேல் போட்டு, யோசேப்பின் மேல் போட்டு, யோசேப்பை சிறைக்கு அனுப்புகிறாள். அந்த சிறையிலே 2 பேர் சொப்பனம் காணுகிறார்கள். உங்களுக்கு தெரியும். அதிலே ஒருவனுடைய சொப்பனத்தின்படி அவன் சாக வேண்டும், இன்னொருவனுடைய சொப்பனத்தின்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும். அவன் அந்த கொலை செய்யப்படுகிறவன் கொலை செய்யப்படுகிறான், உயர்த்தப்படுகிறவனும் உயர்த்தப்படுகிறான். அப்புறம் என்ன நடக்கிறது? பார்வோன் ஒரு குதர்க்கமான ஒரு சொப்பனத்தை காணுகிறான். அதனுடைய அர்த்தம் விளங்கவில்லை பார்வோனுக்கு. அப்பொழுதுதான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது, அடடா, நான் சொப்பனம் கண்ட பொழுது சிறையிலே ஒருவன் இருந்தானே, என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னானே, அது நடந்ததே என்று அவன் பார்வோனுக்கு சொல்ல, யோசேப்பு அழைக்கப்பட யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரிவிக்கிறார். வாருங்கள் போவோம் ஆதியாகமம் 41வது அதிகாரத்துக்கு. அங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்தால், இந்த யோசேப்பு அந்த பார்வோனுடைய சொப்பனத்தை விளக்கப்படுத்தின பிறகு பார்வோன் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 39வது வசனத்தில் இருந்து 38 இருந்து வாசிப்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். யோசேப்பை குறித்து பார்வோன் பேசுகிறார். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். வா வா வா. யோசேப்பு யாராம்? பார்வோனுடைய அரண்மனைக்கு அதிகாரி. உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பிரதம மந்திரி பார்வோனுக்கு அடுத்தபடியாக யோசேப்பு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். கொஞ்சம் முக்கியமானது அடுத்த வசனம். அதற்கு முன்னே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். இப்போ யோசேப்பு எந்த அளவு உயர்த்தப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது அல்லவா? இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்ததுதான். வசனத்திலே வாசித்து மறுபடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் பிறகு இந்த இஸ்ரவேலர்கள் அடிமைப்படுத்தப்பட்டது ஏன்? யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான். சரியா? 45வது வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்று பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பின் மனைவி யாராம்? எகிப்து தேசத்தை சேர்ந்த ஒரு பெண். அப்போ ஒரு கருவலா இல்லையா? யோசிங்க. முன்பு ஒரு முறை நான் இதே உங்கள் சபையிலே வைத்து நான் யோசேப்பை பற்றி பேசினேன், போர்த்திபாரை பற்றி பேசினேன். அதிலே நான் ஜோக்காக ஒன்றை சொன்னேன். ஜோக்காக போர்த்திபாரின் மனைவியின் உருவம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியுமா? யோசிங்க, எனக்கு தெரியுமா? அல்லது போர்த்திபாரின் மனைவியை எவனாவது வீடியோ எடுத்து டிக்டாக்கிலே போட்டிருக்கிறானா? தெரியாது. நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு சொன்னேன். பொதுவாக கருப்பினத்தவர்கள் குண்டாக உயரமாக பெரிதாகத்தான் இருப்பார்கள். பொதுவாக அப்படித்தானே இருப்பார்கள். நீங்கள் உண்மையான பண்டைய எகிப்திய அந்த என்ன சொல்றது ஓவியங்களை பார்க்க வேண்டும். பண்டைய உண்மையான ஓவியங்களை. சும்மா அந்த வெள்ளைக்காரன் ஹாலிவுட்டிலே எகிப்திய சம்பந்தமான திரைப்படங்கள் எடுக்கிறானே, அதை பார்க்கக்கூடாது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மோசேயினுடைய படம். மோசேயினுடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படத்தை எடுத்தவர்கள் ஹாலிவுட். அதிலே வருகிற பார்வோனும் வெள்ளைக்காரன், அதிலே வருகிற எல்லாருமே எகிப்தியர்கள் எல்லாரும் வெள்ளைக்காரர்கள்.
அது போய் உண்மையான அந்த பண்டைய ஓவியங்களை நீங்கள் எகிப்திய ஓவியங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும், பெரிய உதடுகளோடு அந்த கருப்பு இனத்தவர்கள் என்றபடியால் அப்படி இருப்பார்கள். இப்போ நான் சொன்னேன், ஒருவேளை இந்த யோசேப்பு இந்த கருப்பு பெரிய அந்த பொம்பளைக்கு பயந்து ஓடி இருப்பாரோ என்று நான் ஜோக்காக சொன்னேன். அதற்கு சில ஆவிக்குரிய ஜாம்பவான்கள் எனக்கு சாடு என்று யூடியூபில் என்னை சாடி இருந்தார்கள். யோசேப்பு நல்ல மனுஷன் என்றபடியினால் தான், தேவ பக்தி உள்ளவன் என்றபடியினால் தான் அவன் ஓடினான். இந்த சுரேஷ் ராமச்சந்திரன் சொல்லுகிறதை பார்த்தால் அவள் அசிங்கமாய் பெரிதாய் இருந்தபடினால் ஓடினான். ஐயோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்றும் நான் சொல்கிறேன், யோசேப்பு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன். அப்பா விளங்குதா? அது சும்மா நான் ஜோக்குக்கு சொன்னது. சரி, இப்போ சொல்லுகிறேன். இப்போ இந்த யோசேப்புக்கு ஒரு மனைவியை பார்வோன் கொடுக்கிறானே, அந்த மனைவி வெள்ளைக்காரியாக இருப்பாளா? இல்லை. அவளை பற்றின முழு விபரமும் இங்கே உண்டு இந்த வசனத்தில். இது நமக்கு போதும், ஆராய்ச்சியாளர்களுக்கு போதும். நமக்கு தெரியும், வேறு எகிப்திய ஏடுகளோடு ஆராய. விளங்குதா? நமக்கு மெம்பிஸ் டெக்ஸ்ட் இருக்கின்றன, பிரமிட் டெக்ஸ்ட் இருக்கின்றன, டாவ் டெஃப் இருக்கின்றன, நமக்கு எத்தனையோ. இது பேராசிரியர்களுக்கு சொல்கிறேன், முதலாவது நாளிலே சொன்னேன் அல்லவா? பேராசிரியர்களுக்கும் சில விஷயங்கள் சொல்லுவேன், அது உங்களுக்கு விளங்க தேவையில்லை என்று சொன்னேன். இப்போ இது பேராசிரியர்களுக்கு. டாவ் டெஃப், மெம்பிஸ் டெக்ஸ்ட், பிரமிட் டெக்ஸ்ட், ஓகே, இவற்றிலே இந்த ஓன் என்கின்ற இடத்தை பற்றி இருக்கிறது. ஓன் என்கின்ற அந்த இடம் சூரிய நமஸ்காரம் அதிகமாய் நடைபெறுகின்ற ஒரு மத மையம். மத மையம் என்றால் விளங்குகிறதா? மதம் சம்பந்தமான ஒரு பிரதான இடம். அவர்களுடைய சூரிய தெய்வத்தின் பெயர் ரா. அப்போ அந்த சூரிய தெய்வம், நைல் தெய்வம் ஹப்பி, பார்வோன் தான் சூரியனுக்கும் நைலுக்கும் பிறந்த பிள்ளை. இப்படித்தான் அவர்களுடைய அந்த நம்பிக்கைகள் இருந்தன. நான் அந்த 10 வாதைகளை பற்றி பேசும்பொழுது சொல்லிக் கொடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கிறதா? அந்த ரா தெய்வத்தை வணங்குகின்ற பெரிய கோயில் இருந்த பட்டணத்துக்கு பெயர் ஓன். அந்த பட்டணத்திலே பிரதான மத தலைவராய் இருந்த அந்த மனுஷனுடைய பெயர் இங்கே வருகிறது, போத்திப்பிரா. என்ன சாமான்? சத்தமா சொல்லுங்க. ஐயோ, இது அந்த போத்திபார் அல்ல. யார்? யோசேப்பு வேலை செய்தாரே போத்திபார், அவர் அல்ல. பெயர் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கிறது. இதே மாதிரி ஒரு விஷயம் தானியேல் புத்தகத்திலும் வரும். தானியேலுடைய பெயர் மாற்றப்பட்டது. தானியேலுக்கு என்ன பெயர் வழங்கப்பட்டது? பெல்டெஷாத்சார். அதே தானியேல் சம்பவத்திலே நேபுகாத்நேச்சாருடைய பேரன் ஒருவர் வருவார், ராஜா. அவருடைய பேர் என்ன? பெல்ஷாத்சார். அப்போ பெல்ஷாத்சாருக்கும் பெல்டெஷாத்சாருக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் அந்த டே மாத்திரம் தான். தானியேல் பெல்டெஷாத்சார், அவன் பெல்ஷாத்சார். அதுபோல யோசேப்பின் ஆரம்ப முதலாளி போத்திபார். யோசேப்பின் மாமனாராய் மாறினவர் போத்திபார் அல்ல, போத்திப்பிரா. என்ன சாமா? போத்திப்பிரா. விளங்குதா? இவர் ஓன் என்கின்ற அந்த சூரிய தெய்வ எகிப்திய பட்டணத்து பிரதான ஆசாரியர், பார்வோனுக்கு தூரத்து உறவினர். ஆகவே ராஜரீக வம்சம். புரிகிறதோ? இப்போ அந்த ஆளுடைய மகளின் பெயர் இங்கே வருகிறது, ஆஸ்நாத். ஆஸ்நாத் என்றால் என்ன தெரியுமா? நாட் அல்லது நெய்ட் என்று சொல்லுகின்ற அந்த தேவதையின் மகள் என்று அர்த்தம். நன்றாக கவனிங்க. நெய்ட் என்பது ஒரு எகிப்திய தெய்வம், பெண் தெய்வம். அந்த தெய்வத்தின் மகள் என்று இவளுக்கு பெயர். உங்களுக்கு தெரியுமா அந்த தெய்வம் எதற்கு தெய்வம் என்று? நெருப்புக்கு தெய்வம். ஓகே, நெய்ட் என்கின்ற தேவதை எதனுடைய தெய்வமா? நெருப்புக்கு. அந்த தெய்வம் எதன் மூலம் அடையாளம் காட்டப்படுவாள் தெரியுமா? புதர் அல்லது செடி. ஹலோ, செடி. செடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியுமா? இந்த நெய்ட் என்கின்ற தேவதையும் இந்த எகிப்தியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வத்தை பாருங்களேன், நீங்களே யோசிங்கள். ரா என்கின்ற சூரிய தெய்வத்தின் ஆசாரியன் போத்திப்பிரா தன் மகளுக்கு அந்த நெய்ட் தெய்வத்தின் மகள் என்ற பெயரை வைக்கிற அளவுக்கு அந்த நெய்ட் என்கின்ற தேவதை எவ்வளவு முக்கியமான தேவதையாக இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த
நம்பிக்கையை பார்த்து வளர்ந்தவர் தான் மோசே. அதனால் தான் ஆண்டவர் முதல் மோசேயை சந்திக்கும் பொழுது அந்த நெய்ட் தெய்வம் அடையாளப்படுத்துகின்ற முட்செடியிலே அந்த தெய்வம் எதற்கு தெய்வமோ அக்கினி, அந்த அக்கினியை எரிய வைத்து ஆண்டவர் தரிசனமானார். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அதாவது இதெல்லாம் உண்மையான தெய்வங்கள் அல்ல. நெருப்பையும் கட்டுப்படுத்துவது நான், முட்செடியையும் கட்டுப்படுத்துவது நான் என்று தனது வல்லமையை காட்டுவதற்காக. இதுக்கு ஒரு பெரிய ஆமேன் வந்திருக்கணும். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறதே ஆச்சரியம்தான். ஒரு பயங்கர ரகசியம். நான் மோசையை பற்றி பேசும்போது கூட இதை சொல்லிக் கொடுக்கவில்லை. இன்று தான் முதல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்ப என்ன நடக்கணும்? வாய பொழக்கணும். இந்த தெய்வமே ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த நெய்ட் தெய்வம் அல்ல என்று காண்பிப்பதற்கு ஆண்டவர் அந்த செடியிலே அக்கினியை கொண்டு வருகிறார். அந்த அக்கினி அந்த செடியை அவிக்கவில்லை. மோசே ஆடி போகிறார். நம்ம ஆளுக ஐயோ ஐயோ